निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। हर्यातीतरसीवर भगवारिसगुगैल அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாழ்முளம் முருகானல பரநாண்டிடு குகையார்ந்து அறிவான் நிசம் அறிவாயது வெளியார் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुलसुंदरीं वन्दे। ओम ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचल 125 செயல் வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா? 126லேருந்து படிக்கணும். 125 ஒரு வாட்டி படிப்போமா? ஒரு வாட்டி வாய்ஸ் 125 ह्रींकारी केवला गुह्या कैवल्यपददायिनी। क्लींकारी केवला गुह्या कैवल्यपददायिनी। त्रिपुरा त्रिजगद्वन्द्या त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी। त्रिपुरा त्रिजगद्वन्द्या त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी। क्लींकारी அப்படின்னா க்ளீம் என்னும் பீஜ வடிவுகள் பார்த்தோம். அந்த க்ளீம் என்பதுதான் காமராஜ பீடம் பார்த்தோம். அது வசிய சக்தி இச்சா சக்திக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னு பார்த்தோம். கேவலா தனித்திருப்பவள், அதாவது அர்த்தம் அந்த நிலையில் அவளை தவிர வேறு எதுவுமே கிடையாது, சர்வம் அவள் தான். அதான் கேவலா. குஹ்யா மிக ரகசியமானவள் படித்தோம் இல்லையா? நம்ம இதே குகைக்குள்ளேயே அடங்கியிருக்கா. குழந்தையெல்லாம் வெளியில் படிச்சுட்டு உள்ள குகைக்குள்ளே ஒழிஞ்சுட்டு உள்ளே இருக்கா, ரகசியமாக இருக்கா. அது யாருக்கு ரகசியமாக இருக்கா? வெளிநோக்குள்ளவர். ஆனால் அந்தர்நோக்குடையவர்களுக்கு அவள் பிரத்யட்சமாக அடியக்கூடியவளாக தான் இருக்கா. கைவல்ய பததாயினி, அந்த கைவல்ய பதத்தை அருளக்கூடியவளாக இருக்கிறாள். திரிபுரா மும்மூர்த்திகளுக்கு முந்தியவள். அதுதான் பார்த்தோம் இல்லையா? திரிபுரா நம்ம நாட்டில் ஒரு ஸ்டேட் அப்படி இல்லை, திரிபுரான்னு. மூர்த்திகளுக்கு முந்தியவள் திரிபுரா. ஜகத் வந்தியா, மூ உலகங்களும் வணங்குவதற்கு தகுதியானவள், வணங்கத்தக்கவள். திரிமூர்த்தி, மும்மூர்த்தி வடிவனாகவும் அவள் தான் இருக்கா. ஏன்னா அவள் தான் அவங்களெல்லாம் படித்து இந்த தொழிலை செய்ய ஆளாக்குனா. அதனால் மும்மூர்த்தி வடிவனாகவும் அவள் தான் இருக்கா. தச ஈஸ்வரி, தசன்னு அர்த்தம் அந்த 3 தசைகளை கொண்ட அர்த்தம். அவங்களுக்கு எவ்வளவு தான், அவங்களுக்கு மூப்பு கிடையாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட தேவர்களுக்கு ஈஸ்வரியாக திகழ. இதெல்லாம் பார்த்துட்டு 125 வரைக்கும் பார்த்தாச்சு.
126வது செய்யுளை பார்ப்போம். त्र्यक्षरी दिव्यगन्धाढ्या त्र्यक्षरी दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकाञ्चिता सिन्दूरतिलकाञ्चिता उमा शैलेन्द्रतनया उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविता गौरी गन्धर्वसेविता त्र्यक्षरी दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकाञ्चिता त्र्यक्षरी दिव्यगन्धाढ्या सिन्दूरतिलकाञ्चिता उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविता उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविता. இதையும் பார்த்துட்டோமா? 126 இல்லை இல்லையா? திரியக்ஷரி, திரியக்ஷண த்ரி அக்ஷரி, 3 அக்ஷரங்கள் கொண்ட அந்த மந்திரத்தின் வடிவானவளாக இருக்கிறாள். இது பார்த்தோமா போன முறை பாலாவை பற்றி இல்லை? அந்த பாலான்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைக்கு, அந்த அம்பாளுக்கு உரிய மந்திரம் அது 3 அக்ஷரங்களை கொண்டது. அது என்ன அப்படின்னு கேட்டால் ஐம் க்ளீம் சௌஹு அப்படின்னு இந்த 3 அக்ஷரங்களை கொண்டது. ஸோ அந்த 3 அக்ஷரங்களை கொண்ட மந்திர வடிவம் அவதான் இருக்கு. அது ரொம்ப உயர்ந்த மந்திரம். அது பார்த்துருக்கீங்க, பாலா திரிபுர அழகான குழந்தை போட்டோலாம் வீட்டில் வச்சு அந்த பாலாவை உபாசிக்கிறதுக்கு 3 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை வச்சு உபாசிப்போம். ஐம் க்ளீம் சௌஹூன்னு சொல்லிட்டு, ஐங்கிறது வாக்பவ கூடம், க்ளீம்ங்கிறது காமராஜ கூடம். ஏற்கனவே க்ளீம் காமராஜ கூடம் பார்த்தோம் நம்ம. சௌஹுங்கிறது சக்தி கூடம். அந்த 15 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம் இந்த 3 கூடங்களும் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால அந்த 3 சக்தி கூடங்கள் அடங்கி அந்த 3 அக்ஷரங்களாக அவ இருக்கா. அது மட்டுமல்ல, எந்த 3 அக்ஷரங்களை கொண்ட மந்திரமாக இருந்தாலும் சரி, அதை சேத்தனா ரூபமாக தியானிக்கும் பொழுது அது அம்பாளோட மந்திரமாக தான் ஆயிடுதான் அப்படின்னு நீங்கள் ஒழியாசம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அந்த எந்த மந்திரங்கள் 3 அக்ஷரங்களை கொண்டதோ அந்த எல்லா அக்ஷரங்களுடைய வடிவாகவும் அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். சரி, நான் இந்த சாஸ்திரத்துலாம் ரொம்ப தேர்ச்சி பெறாதனால அதை பற்றி ரொம்ப ஆழம் அப்படியே இருக்குது. அதை பற்றின ஆழமான விஷயம் தெரியாது. இந்த 3 அக்ஷரம்னா என்ன, எப்பேற்பட்டது, அது எவ்வளோ ரகசியமான எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் 3 அக்ஷரங்களை கொண்டு இந்த பாலாங்கிற மந்திரம்னு தெரியும். அந்த மந்திர வடிவனாக இதெல்லாம் முறையாக குருவுக்கு உபதேசம் பெற்று தான் அதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்கிறோம். விளையாட்டு சாமான் இல்லைன்னு சொல்கிறோம். ரொம்ப உயர்ந்த மந்திரம். 3 அக்ஷரி. அப்புறம் திவ்ய கந்த அட்யா. திவ்ய கந்தாட்யானா திவ்ய கந்த ஆட்யா அப்படின்னு பிரிக்கணும். திவ்ய கந்த ஆட்யா. திவ்ய கந்தன்னு என்ன அர்த்தம்? நறுமணம் கொண்ட பூக்கள், அந்த பொருட்களால் அர்ச்சிக்க வழிபட தகுந்தவள், அப்படிப்பட்ட மனதுடன் கூடியவள், அப்படி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மனத்துடன் கூடியவள், அப்படிப்பட்ட மலர்களால் அர்ச்சிக்க பெறுபவள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஆசை என்ன சொல்லியிருக்காங்க, திவ்யான்னு சொன்னாலே வானுலகத்தை சார்ந்த, அப்புறம் சொர்க்கலோகத்தில் கிடைக்கக்கூடிய, சொர்க்கலோகத்தில் சைத்ராதம், நந்தவனம் அப்படிலாம் நிறைய நந்தவனங்கள்லாம் அங்கே இருக்க போகுது. அங்கே இருக்கிற மலர்களால் மற்றும் நல்ல நறுமணம் மிக்க பொருளால் பூஜிக்கப்படுபவள், அலங்கரிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திவ்யம்னா இன்னொரு பொருள் தேவதைகளுக்கு உகந்ததுன்னு சொல்லியிருக்கு. திவ்யம்னா தேவதைகளுக்கு உகந்த அந்த மாதிரி பொருட்களால் ஆராதிக்கப்படக்கூடியவள். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திவ்ய கந்தன்னு சொன்னால் என்னென்னா, யோகிகள் அவங்க தன்னோட மனதை ஒடுக்கி புலன்களை எல்லா இடத்தையும் அலைய விடாமல் இந்த பிருத்திவி தத்துவத்தை பற்றி அவங்க அப்படியே தியானம் பண்ணாங்கன்னா, பிருத்திவி தத்துவத்தோட மனசை ஒருநிலைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் உணரக்கூடிய அந்த கந்தங்களை தவிர இன்னும் ரொம்ப உயர்ந்த வகையான அந்த நறுமணங்கள்லாம் அவங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம் யோகமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனதை எதில் வைக்கிறோமோ அதனுடைய ரகசியங்கள்லாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஆகாச தத்துவம்னு இருக்கு. அந்த ஆகாச தத்துவத்தோட மனசை பொருத்தி வச்சுக்க முடியுமா யோகிகளால்? அது எதையும் பொருட்படுத்தாம ஆகாச தத்துவத்தோட மனதை பொருத்தி வச்சுட்டாங்கன்னா, ஆகாசத்தோட குணம் என்னன்னா சப்தம். ஸோ நமக்கு கேட்காத உயர்ந்த ஒரு மாதிரி உன்னதமான சப்தங்கள்லாம் உங்களுக்கு கேட்கும்.
அதே மாதிரி அக்னி தத்துவம் நமக்கு தென்படாத காட்சிகள்லாம் அவங்களுக்கு தென்படும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி பிருத்திவி தத்துவத்தில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மாதிரி திவ்யமான கந்தங்கள், அப்படி அந்த யோகிகளுக்கு திவ்யமான அந்த கந்தங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கறதும் அம்பாள் தான் அப்படின்னு திவ்ய கந்த ஆட்யா அப்படிங்கிறது பொருள் சொல்கிறார். ஏன்னா திவ்ய கந்தாக ஆட்யாக சம்பன்னாக யயா, சம்பன்னாக எவள் அருள்பவள், திவ்ய கந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த தகைமை எவள் அருள்பவள் அப்படின்னும் இதுக்கு பொருள் சொல்லலாம். ஸோ திவ்யம்னா வானுலகத்துன்னு அர்த்தம். அந்த வானுலகத்து பூக்களால் நறுமண பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டவள், மீன்ஸ் வழிபடத்தக்கவள்னு சொல்லலாம், அர்ச்சிக்கப்படக்கூடியவள்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம், திவ்ய கந்த ஆட்யான்னா அப்படி உயர்ந்த அந்த நறுமணமான விஷயம் முகரத்தக்க அந்த ஒரு ஆற்றல் யோகிகளுக்கு கொடுப்போடாக அம்பாள் தான் இருக்கா. திவ்ய கந்த ஆட்யா அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மூணாவது இன்னைக்கு சிந்தூர திலகாஞ்சிதா, ரொம்ப அழகான ஒரு சிந்தூர திலகத்தை நெற்றியில் அணிந்திருப்போடாக இருக்கிறாள். அதாவது நம்ம சொல்லுவோம் சுமங்கல்கள் வந்து சிந்தூர திலகம் விட்டுக்கொள்ள சொல்லுவாங்க. நம்மளுடைய கல்ச்சர் அப்படி இருக்கு இல்லையா. நம்மளை விட நார்த் இந்தியன்ஸ் இன்னும் அவங்க நெற்றியில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, வகுடு பூரா சிந்தூரத்தை எடுப்பாங்க. சிந்தூரங்கிறது ஒரு சிகப்பான ஒரு ஒரு மையினால் ஆனது மாதிரி இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா செந்நிறமுள்ள கனிப்பொருள்னு சொல்கிறாங்க. அந்த பொருளை குழைத்து நெற்றியில் இட்டு அதை வகுடு பூரா அப்படி அம்பாள் அந்த மாதிரி. சரி, அம்பாளையே அருணான்னு சொல்கிறாங்க, செக்கச்சவந்தவள்னு சொல்லுவாங்க. அவளே ஏற்கனவே செக்கச்சவந்து அவள் நெற்றியில் சிந்தூரம் அடைஞ்சிருக்கா. அதையே அந்த திலகத்தையும் மேலே வகுடு பூரா பூசிட்டு நிறைந்த சுமங்கலியா திவ்யமாக அவள் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்கிறது தான் இங்கே அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இட்டுக்கொண்டு மிகவும் அழகாக இருக்கிறாள், அப்படி அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாளாம். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொல்லி இதெல்லாம் நம்ம தெரியாது, இந்த மாதிரி பொருள்லாம் இதெல்லாம் பெரிய ஞானிகள் பெரிய ஸ்காலர்ஸ் பண்டிதர்கள் சொன்னாலும் தெரியும். சில யானைகள் என்ன செய்யுமா, இந்த சிந்தூரங்கிற இந்த கனிம பொருள் இருக்கு இல்லையா, அது நிறைந்த சில மேடுகளை போய் தன்னை இதால் முட்டுமா. முட்டி 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 என்னாகுமா, அதோடைய மத்தகம் வந்து சிவந்து காணப்படுமா. அதனால அப்படிப்பட்ட அந்த பெண் யானைகளுக்கும் திலகானே பேரும், சிந்தூர திலகானே பேரும். ஏன் திலகம்னா திலகம் தானே, ஆனால் சிந்தூர திலகான் ஏன் அந்த யானைக்கு பேருனா அப்படிப்பட்ட அந்த மோடுகளை போய் முட்டி முட்டி அதோடைய அந்த என்ன மத்தகம் அது சிவந்து காணப்படுறதுனால சிந்தூர திலகான்னு பேரும். இங்கே சிந்தூர திலக அஞ்சிதா அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட யானைகளால் சூழப்பெற்றவள், அஞ்சுதான சூழப்பெற்றவள் அர்த்தம். அப்படிப்பட்டவளாக அந்த அம்பாள் சொல்லப்பட்டிருக்கா. ஸோ அவளுமே நெத்தியை வச்சிருக்கா, ஆனால் சிந்தூர திலகாங்கிற யானைகளால் கூட சூழப்பட்டிருக்கா. இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால், யாராக இருந்தாலும் சரி திவ்ய சுமங்கலிகள் வந்து சிந்தூரம் இருக்காங்களாம், அப்படிப்பட்ட சுமங்கலிகளால் வணங்கத்தக்கவள் அப்படின்னு பொருள் சொல்லலாம். அஞ்சுதாங்கிறது இன்னொரு பொருள் இருக்கு, வழிபடத்தக்கவள் வழிபட்டவள் அப்படின்னு இருக்கு. ஆக கோபகன்னிகைகள் ருக்மிணி முதலியவர்களால் மனவாழ்க்கை பேட்டிற்காக வழிபடப்பட்டவள். இப்படி மனம் நிறைவேறி சிந்தூர போட்டியிடும் தகுதி பெற்ற கன்னிகைகளால் அஞ்சிதா வழிபட பெற்றவள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிந்தூர திலகாஞ்சிதா அப்படின்னு இப்போ பார்த்தா நிறைய குறைஞ்சிட்டே வருது இல்லையா இந்த பொட்டு எடுக்கிற பழக்கமே. அடுத்த ஜென்ரேஷன்லாம் இருக்கவே இல்லை, ரொம்ப மைனூட்டாக நம்ம ரொம்ப கம்பேர் பண்ண வச்சுப்பாங்க, கண்ணுக்கே தெரியாத மாதிரி. கடுகளவு கூட இல்லை, அது கூட சின்னது. இது என்ன நான் நினைக்கிறேன்னு கேட்டால், இட்ஸ் ஆல் கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லாம் வச்சுட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இது ஃபேஷன் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க, இது வந்து அழகு இல்லை ஃபேஷன் இல்லைன்னா. மும்பையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்லி கல்யாணம் வயசு போனவங்க தான் வச்சுப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கூடாதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த நம்ம குங்குமத்தை விடுங்க, அட்லீஸ்ட் சாந்து பொட்டாக வச்சுக்கலாம், அதுவும் வைக்கிற பழக்கமே போய் ஒட்டு பொட்டாக வச்சுக்கிறாங்க, அதுவும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஒன்லி ஏதாவது கல்யாணம் கார்த்திகைன்னு ரொம்ப சிறப்பாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக காமிச்சிக்கிறது, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கும் போது கொஞ்சம் இதை வச்சுக்கிறாங்க. ஆனால் என்னென்னா சுமங்கலிகள் வந்து அதை நிறைவாக வச்சுக்கணும்னு சொல்ல சிந்தூர திலகாஞ்சிதா. இங்கே நம்ம கிளாஸ் வரவங்கெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க, அம்மா நிறையா லேயர் வச்சுருக்காங்க. சிந்தூர திலகாஞ்சிதா,
சிந்தூர திலகாஞ்சிதா திரேக்ஷரி திவ்யகந்தாட்யா சிந்தூர திலகாஞ்சிதா. உமா, உமான்னா யாரு? பார்வதி. அவளுக்கு உமான்னு பேர். ரொம்ப சுவையான விஷயம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அவளுக்கு உமான்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவள் வந்து அந்த மலையத்துவசன் இமவானுக்கு மகனாக பிறந்தா இல்லையா, மலையத்துவசன் மகன் சொல்லுவாங்க. அந்த இமவானுக்கு மகளாக பிறக்கும்போது 5 வயதிலேயே சிவபெருமானை நான் அடைய வேண்டும் சொல்லிட்டு தவம் இருக்க போயிடுறாளாம். கிளம்பிடுறாளாம். 5 வயசு சிறுமியை யோசிச்சுப்பாரு. அதாவது இமவானுக்கும் மேனா அப்படிங்கிற அந்த அம்மாவுக்கு தான் பிறக்கிறாள். 5 வயது குழந்தை இப்படி தவம் பண்ண போக முடியுமா, போகலாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கலக்க அம்மாவுக்கு. ஸோ அம்மா சொல்கிறாலாம் ஊமான்னு சொல்கிறாள். அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த ஊனா என்ன அர்த்தம், நீங்கள் நம்ம ஐயோன்னு சொல்லுவாங்களோ அதை மாதிரி. ஆனால் ஐயோ கிடையாது, ஐயோங்க அப்படி சொல்லக்கூடாதுமாங்க. அப்படி ரொம்ப கஷ்டம், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். மான்னு சொன்னால் வேண்டாம்மா, போ வேண்டாம்மா அப்படின்னு சொன்னாலாம். ஐயோ போ வேண்டாமான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தடுத்து நிறுத்தினால ஊமான்னு சொன்னாலும், அதனால பேர் உமானே ஆயிடுச்சு. உமா உண்மையிலே அப்படிதான் சொல்றாரு. அப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஊமான்னு சொன்னால் அப்படி போக வேண்டாமா, மானா வேண்டாம், ஊன்னு சொன்னால் ஐயோ வேண்டாமா போக வேண்டாம் அப்படி தடுத்து நிறுத்துற மாதிரி. ஆனால் அம்பிகை கேட்காம போய் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு உமானே பேர் இருந்ததாக ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உமாயின்றே திருநாமம் ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் இங்கே சொல்லியிருக்கார். ரொம்ப சுவையான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம ஓம்னு மந்திரம் பிரணவ மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அது ஆ ஊ மா அப்படிங்கிற ஆனந்தம். ஆ ஊ மா. ஸோ ஆ அப்படின்னா அது வந்து திருமாலை குறிக்குமா, ஊங்கிறது சிவனை குறிக்குமா, மாங்கிறது பிரம்மாவை குறிக்கும். ஸோ அந்த பிரம்மத்தை குறிக்கிற அந்த பிரணவ மந்திரம் ஓம் ஆ ஊ மான்னு இருக்கும். அதையே வேறு மாதிரி போட்டா ஊ மா ஆ உமா சொல்லுங்க. ஊ ம ஆ ஆ உகாரம் மகாரம் அகாரம் அப்படி போட்ட உமான இருக்கும். அது இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா தேவி பிரணவங்கிறார் உமாங்கிறது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயங்கள் தகவல்கள்லாம். ஆவுமா எப்படி வந்து அந்த பிரம்மத்தை குறிக்கிற பிரணவமோ அதே போல தேவியை குறிக்கிற பிரணவம் அந்த அளவுக்கு உயர்வா இதை சொல்லியிருக்காங்க. ஊ ஆமா ஊமா ஆ. ஸோ முதல்ல சிவபெருமான் ஊ மா, அப்புறம் சிவன் இது பிரம்மா, அப்புறம் விஷ்ணு குறிக்கிற மாதிரி. அதுக்கு இந்த உரையாடல் சொல்லியிருக்காருன்னு கேட்டால், முதல்ல சதாசிவரா தோன்றி அருள் செய்து அப்புறம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கும் காக்கிறதுக்குமா அவ தொழில்பட்டதுனால அவளுக்கு உமான்னு பேர் இருந்தது. அதான் இங்கே சொல்றார். இங்கு தேவி பிரணவத்தில் சிவ பிரம்ம விஷ்ணுக்களை குறிப்பிடுமாறு அமைந்துள்ளது. சதாசிவராக அனுகிரகம் புரிந்து பின் சிருஷ்டி சிதி பணிகளை தேவி புரிகிறாள். அதனால் இந்த பிரணவ அமைப்பில் மாறுதல் காணப்படுகிறது. ஏன் முதல்ல வருதுன்னா சதாசிவர் சிவபெருமான் அவராக அவள் அருள் பாலித்து, சதாசிவர் தான் அனுகிரகமூர்த்தியா சொல்றான். மகேஸ்வரன் வந்து மறைத்தல், சதாசிவர் அனுகிரகமூர்த்தின்னு சொல்றாங்க. அனுகிரகம் செய்து அதன் பிறகு ஊமான என்ன அர்த்தம், பிரம்மாவாக அது படைத்து காத்து அவள் அந்த எல்லா காரியங்களும் செய்கிறதுனால அந்த பிரணவத்தில் மாறுதல் ஏற்பட்டு ஊ மா ஆ உமா அப்படின்னு ஆயிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவி பிரணவம் அளவுக்கு ஹ்ரீம்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. ஹ்ரீம் அப்படின்னு அந்த ஹ்ரீம்ங்கிறதையும் பிரணவம் அளவுக்கு உயர்வாக சொல்கிறாங்க. அந்த ஹ்ரீங்கிற மந்திரமும் பிரணவம் அளவுக்கு உயர்வாக சொல்கிறாங்க. உமாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் இருக்காங்கிறது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, ஊ மா அப்படின்னா உயர்ந்த மனப்பதிவு அப்படிங்கிறதையும் குறிக்கும் அப்படிங்கிறார். ஊனா உயர்ந்த, மான மனப்பதிவு. அதாவது பிறவித்தடையை அறுக்கக்கூடிய ஆத்மானுபவத்தில் ஈடுபட்ட அசையாத சித்த விருத்தி அல்லது இது அகண்டாகார விருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பரபிரம்மத்தை அந்த ஸ்வரூபத்தை நினைக்கிற அந்த உயர்ந்த அகண்டமான உணர்வு, அதுக்கும் ஊமான்னு சொல்லலாங்கிற அறிஞர். ஏன்னா உயர்ந்த அந்த மனப்பதிவாக இது இருக்கு. அது பிறவி தடைகளை அறுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதுக்கு
உமான்னு சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு பொருளை இங்கே சொல்லியிருக்கார். ஸோ நம்ம உமா உமா உமான்னு பார்வதி தான் நினச்சிட்டு அதுக்கு இவ்வளோ கருத்து இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் பேர், ஏதோ ஒரு காரணத்தால் உண்டான பேர். ஊமா, ஐயோ போக வேண்டாம், தவசுக்காக இந்த சின்ன வயசுல நீ போக வேண்டாம், ஊமா. அதே மாதிரி பிரணவம் ஆ ஊமாவா இருந்துச்சு, இது ஊமா ஆவாயிடுச்சு. சிவனாரை முதல்ல சொல்லி அப்புறம் அயனையும் மாலையும் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி உயர்ந்த மனப்பதிவு என்னன்னு அர்த்தம், அந்த உயர்ந்த அகண்டாகார விருத்தி, அந்த ஆன்மாவை அறியக்கூடிய அந்த உயர்ந்த அகண்டாகார விருத்தியாகவும் அது இருக்கிற ஊமா அப்படின்னு வந்துச்சு. அது பிறகு தழை அறுக்கக்கூடியதாக இருக்கு அந்த அந்த அகண்டாகார விருத்தி. அர்த்தம் அந்த பரபிரத்தை அறியக்கூடிய அந்த உணர்வு, அது உமான்னு சொல்லலாம். பொருள் சொல்லியிருக்கார் உமா. ஸோ 3 அக்ஷரி, 3 எழுத்துக்களை கொண்டவள், அக்ஷரங்களான மந்திர வடிவானவள், திவ்ய கந்தாட்யா, அந்த திவ்ய கந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டவள், அர்ச்சிக்கப்படுபவள், வழிபடத்தக்கவள். சிந்தூர திலகாஞ்சிதா, நெற்றியிலே அந்த நடுவகத்திலே சிந்தூரத்தை இட்டுக்கொண்டு அழகாக காட்சியளிக்கிறாள். உமா, உமான்னா இவ்வளோ பொருள், உமாவாக இருக்கிறாள். சைலேந்திர தனயா, சைல இந்திர தனயா, சைலம்னா அர்த்தம் மலைன்னு அர்த்தம். ஸோ மலைகளுக்கெல்லாம் அரசன் யார் அப்படின்னா இமவான். இமயமலை தான் நம்ம மலைகளுக்கெல்லாம் அரசன் போவோம் இல்லையா. நம்ம பாரத தேசத்தை பொறுத்து மட்டும் ரொம்ப உயர்வாக நம்ம போற்றி துதிக்கிறோம் இல்லையா இமவான். அப்படிப்பட்ட இமவானுடைய தனையா மகளாக தோன்றினாள். அதனால் சைலேந்திர தனையா அப்படின்னு அவளுக்கு பேர். ஏன் ரொம்ப போற்றி துதிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவ்வளோ உயரமாக அது இருக்கிறதுனால அந்த மலை உச்சியில் அவ்வளோ பனி படுது. பனிமலை தான் அதுக்கு பேர் இல்லையா. ஹிம்னாலே பனின்னு அர்த்தமும், ஆலயம்னா அந்த பனிகளுடைய ஆலயம், அங்கே அதான் இது இமாலயம். அது விஷயம் என்னன்னு கேட்டால், அங்கே ஒன்று சிவனார் அந்த கைலாய பருவத்தில் இருக்கார், அது ஒரு விஷயம், அது முக்கியமான விஷயம். அது அதை விட ரொம்ப நமக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னு சொன்னால், வெயில் காலத்தில் அந்த பனியெல்லாம் உருகி தான் கங்கையாக ஆகிறது, ஓடுகிறது. அந்த கங்கை அமிர்தமயமானவள், அவ்வளோ பேருக்கு அவ்வளோ இதை கொடுக்குறாள். அதனால ரொம்ப உயர்வை போட்டி இந்த கங்கைக்கே உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு ஆலயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சைலம், அந்த மலை இருக்கே, சைலத்துக்காக இந்திரமாக இருக்கக்கூடிய அந்த இந்த இமயமலை அந்த இமவானுடைய மகளாக தோன்றி இருக்கிறாள். சைலேந்திர தனையா. இப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னா, சைலம்னா நமக்கு மலை ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சைலேந்திரம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லையா, சைலேந்திர தனையா. ஆமாம் ஆமாம், ஸ்ரீசைலம், சைலேந்திர தனையா. கௌரி கந்தர்வ சேவிதா. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பேர் என்ன, கௌரின்னு ஒரு பேர். ஏன் கௌரின்னு அர்த்தம், வெள்ளை நிறமாக இருக்காளாம். ஏன்பா வெள்ளை நிறமாக இருக்கான்னா, வேற எப்படி இருக்க முடியும் அவ, அந்த பனி படர்ந்த அந்த இமவானுடைய மகள் வேற எப்படி இருக்க முடியும், அப்படிதான் போட்டிருக்காரு, நானும் சொல்லலை. சங்கு முல்லை சந்திரன் போன்ற வெண்ணிறம் கொண்டவள் உமா, அது கௌரின்னு சொன்ன. கௌரினா வெண்ணிறம் கொண்டவள் அர்த்தம். காளிங்களுக்கு ஆப்போசிட், காளினா கருப்பு, கௌரினா வெளுப்பு, அருணானா சிவப்பு. எதுதான் இப்போ உண்மையிலே அவரோட கலர்னு கேட்டால் எல்லா கலரும் அவதான். அவள் கருப்பத்தோடு காளி, அதே வெள்ளை வெள்ளையன்னு நல்லா இருக்குமா தெரியல. வெள்ளை வெள்ளையன்னு யாராக இருந்தா, சிகப்பான்னா நம்மள ரொம்ப ரசிக்கிறோம் இல்லையா, சிகப்பாக இருக்காங்க, சிகப்பா ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒயிட் சார் அந்த மாதிரி. ஸோ வெளிநாட்டில் பிறந்த ஒயிட். ஸோ கௌரி தக்ஷனின் பெண் என்ற நிலையை தவிர்க்க யோக முறையால் தன்னுடைய விட்ட தேவி இமவானின் பெண்ணாக பிறந்தபோது பனிமலையரசனுக்கு ஏற்ற வெண்ணிறத்தோடு தோன்றினாள். அப்படி அவர் இறக்கும்போது கௌரியாக தோன்றினாள். நீங்கள் காஷிக்கு போனீங்கன்னா அந்த இன்ன காட்டு மாதிரி அந்த கேதார் காட் ஒரு காட் தெரியுமா உங்களுக்கு, தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியமான, இனிமேல் சவுத் இந்தியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான காட். அதோடைய அந்த 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 படித்துறைக்கு மேலே அங்கே நம்ம கேதார்நாத் டெம்பிள் இருக்கு, போயிருக்கீங்களா நீங்கள்? அங்கே கௌரின்னு சொல்லி தான் அம்பாளுக்கு பேர்.
கேதார கௌரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது உங்களுடைய இந்த சேர்ந்தவங்க அதை நிர்வகிக்கிறாங்க மடத்தை. குமாரசாமி மடம் அதான் சொல்றேன், அதான் காசி மடம் அதான் சொல்றேன். அவங்க எனக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்களே அபிஷேகம் பண்ணி எல்லாத்தையும் அந்த சிவனுக்கு அதுதானே நார்த் இந்தியாவில் தான். ஸோ கௌரினால ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அப்படி ரொம்ப அழகான அம்பாள் அமாவாசைக்கு கேதாரேஸ்வரி விரதம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா கான்ய குஜத் கனவுஜ் அந்த பீடத்தில் விளங்கும் பேருக்கு கௌரின்னு பேரும். கனவுஜ்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அவளுக்கும் கௌரி என்று பேர் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசி இங்கே உள்ள நாமம் கந்தர்வ சேவிதா. கந்தர்வர்கள்னா யாரு? தேவலோகத்தை சேர்ந்து நல்லா பாடக்கூடியவர்கள். கந்தர்வ கானம்பாங்க. அப்படி அவங்களுடைய கானம் அப்படி இருக்கும், மனதை மயக்குவதாக உருக்குவதாக. அப்படிப்பட்ட கந்தர்வர்களால் அந்த கானத்தின் மூலமாக அவள் தேவி வணங்கப்படுபவள். அதாவது கந்தர்வர்களால் பணிவிடை செய்யப்பட்டவள், சேவிதான பணிவிடை செய்யப்பட்டவள். எப்படி அவங்க பணிவிடை, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த கந்தர்வ கானத்தால் அவளை மகிழ்விக்கிறாங்க. ஸோ அப்படி கந்தர்வர்களால் அவங்களுடைய கானத்தால் மகிழ்வுற பெற்று இருக்கும் தேவியை கந்தர்வ சேவிதா அப்படிங்கிற நாம் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இதுக்கு மேலே அதில் ஒன்றும் பெருசாக சொல்ல, இதுதான் கந்தர்வ சேவிதா. சரி, அடுத்த சொல்லி विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा वागदीश्वरी ध्यानगम्या परिच्छेद्या ज्ञानविग्रहा. ஒரே நிமிஷம். இப்போ என்னன்னு கேட்டால் நம்ம இந்த செய்யுளெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேகமாக படிச்சுட்டு போகிறதுனால நமக்கு வித்தியாசம் தெரியல. எப்படின்னு கேட்டால் விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி இப்படி தான் படிச்சுட்டு போவோம். ஆனால் இப்போ நம்ம பிரித்து முடியும் என்ன ஆயிடுன்னு கேட்டால் விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதா வாகதீஸ்வரி படிக்கணும் இல்லையா. அங்கே சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அது பிரிக்கும் போது ஆவசியத்துக்கு முன்னாடி அவரதான் தான் அது பொருள். சரி, வரதான்னு ஒரு நாமம் இருக்கும், அது வேற பொருள் இருக்குது. அதுவும் சமஸ்கிருதம் வருது வரதான்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் சரியாக நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஸ் மாதிரி போட்டிருக்கோம். அப்போது அதை அவரதான் தான் படிக்கணும். இப்போ சேர்த்து படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டு போகிறது தப்பு கிடையாது, அந்த மீனிங் சரியாகிடும். ஆனால் இப்போ இவங்க பிரித்த மாதிரி பிரிக்கும்போது வரதான்னு சொன்னால் அப்படியே அது வேற அர்த்தமாயிடும். அவரதான் தான் அதை பிரித்து படிக்கணும். विश्वगर्भा स्वर्णगर्भा अवरदा वागदीश्वरी ज्ञानगम्या परिच्छेद्या ज्ञानदा ज्ञानविग्रहा. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியான கம்யான்னு வந்திருக்கு இல்லையா, அங்கேயும் அபரிச்சேத்யா தான் அதை பிரிக்கணும். இப்போ நம்ம சேர்த்து படிக்கும்போது அப்படி படிக்கிறது தப்பு கிடையாது, மீட்டரில் தான் சரியாக பொருந்தி வரும். நம்ம படிக்கும்போது இப்போ நீங்கள் அவர்தான் பிரித்து படிக்கும்போது அது மீட்டரில் சரியாக வராது ஆக்சுவலாக. ஸோ சேர்த்து படிக்கும்போது அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். நான் பிரிக்கும்போது பார்த்தா சரியாக அவர்தான் பிடிக்கும். இங்கே அதே மாதிரி அபரிச்சேத்யான்னு பிடிக்கும். சரி, அர்த்தம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆகிடும். இப்போ பரிச்சேத்யான்னா பரிச்சின்னமாக இருக்கக்கூடியவன் ஆகிடும். அப்புறம் அந்த காலதேச வஸ்துக்களால் சிதைக்கப்பட்டவன் ஆகிடும். அப்படி சிதைக்கப்படாதவன் பொருள் அபரிச்சேத்யான்னா. அதனால் அது சரியாக பிரித்து படிக்கணும். विश्वगर्भा स्वर्णगर्भा वरदा वागदीश्वरी ज्ञानगम्या परिच्छेद्या ज्ञानदा ज्ञानविग्रहा. விஸ்வகர்பா, விஸ்வம்னு சொல்லுவோம், இந்த அனைத்துலகையும் சேர்த்த விஸ்வம்னு சொல்ல முடியாது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு ஆதிசங்கர் தட்சிணாமூர்த்தி எழுதியிருக்கார் இல்லையா. விஸ்வம் ஆக்சுவலாக இந்த ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற இந்த ஜீவன விஸ்வம்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக இந்த உலகத்தையும்
அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தையும் விஸ்வம்னு சொல்கிறது தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜாகிரத புருஷன் அவனை வந்து மேக்ரோ காசமாக இது சமஷ்டியில் சொல்லும் போது விராட்னு சொல்லுவாங்க. அவன் கேள்விப்பட்டீங்கன்னா விராட புருஷன்லாம் சொல்லுவாங்க. இப்போ விஸ்வம்னு சொன்னால் இந்த மனிதர்கள் நிறைந்த உலகத்தை விஸ்வம்னு குறிக்குது. ஸோ விஸ்வகர்பா என்ன அர்த்தம்? இந்த அனைத்து உலகையும் தன்னுடைய கர்ப்பத்தில் தாங்கி இருப்பவள். என்ன அழகா பாருங்க, உலகை தன் அனைத்து உலகையும் கருவாக கொண்டவள். அர்த்தம் அவருடைய அந்த கரு அந்த 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 கர்ப்பத்திலேருந்து தான் இந்த அனைத்து உலகம் தோன்றுகிறதுன்னு அர்த்தம். விஸ்வகர்பா எப்படி நம்ம அம்மா கர்ப்பத்தில் நாம வருவோமோ அதுபோல் இந்த அனைத்து உலகம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அம்பாள் தான் வந்துச்சு. ஆனால் அவளுக்கு விஸ்வகர்பான்னு பேர். ஜெகஜனனின்னு ஏன் சொல்லுவோம்? எல்லா உலகத்துக்கும் அவள் தாயா இருக்கு. அதனால இந்த சர்வ உலகமும் அவளுடைய கர்ப்பத்திலே இருக்கிறது. ஒரு கருப்பொருளாக கர்ப்பத்திலே இருக்கிறது. ஸோ விஸ்வகர்பா இப்படிலாம் நம்ம யோசனை அம்பாளா எப்படி அவளோட கீர்த்தி அவளுடைய அந்த மகிமை எப்படி உணர்ந்துக்கலாம் பாருங்க. சாதாரணமாக நம்ம ஒரு கோயில் போய் கும்பிட்றதுக்கும் இப்படி யோசிக்கிறது எப்படி வித்தியாசம் இருக்குது. விஸ்வகர்பா அனைத்துலகம் அவள்கிட்ட அடங்கி இருக்கு. அவளோட கர்ப்பத்திலேருந்து உண்டாச்சு. அவளுக்கு அந்நியமாக வேற இங்கே காரணமே கிடையாது அந்த உலகத்தில். விஸ்வகர்பா அப்படிங்கிறது ஒரு நாமம். அப்புறம் ஸ்வர்ண கர்ப்பான்னு சொல்லியிருக்கே, அது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போது எப்படி நம்ம ஜாகிரத அவஸ்தை இந்த விழிப்பு உலகம் மாதிரி கனவு உலகம் இருக்கு இல்லையா, அந்த கனவு உலக அபிமானிக்கு வந்து தைஜசன்னு பேர். அதுவே சமஷ்டியில் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அது வேதாந்த சாஸ்திரம் சொல்லும். இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், சூட்சுமமான உலகம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்கு? அதுவும் அவளோட கர்ப்பத்தில் தான் இருக்கு. ஸோ ஸ்தூலமான உலகம் நம்ம பார்க்குற இந்த உலகம் அதுக்கெல்லாம் அவள் தான் காரணம். அது எல்லாமே கருப்பொருள் அவளோட கர்ப்பத்தில் தான் இருக்குங்கிறது மாதிரி சூக்ஷ்மமான உலகம் அதுக்கும் அவள் தான் காரணம். அதுவும் அவளோட கர்ப்பத்தில் தான் வந்துச்சு. அப்படி மாதிரி ஏன் அதை ஹிரண்யம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது சக்தி மிகுந்ததாகவும் வீரியம் மிகுந்ததாகவும் மிகுந்த தேஜஸோடு கூடிதான் இருக்கும். அது அந்த 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 சூக்ஷ்ம சரீரம். அதனால் தங்கம் மாதிரி ஜொலிக்குதான். ஸ்வர்ணம்னா தங்கம் தான் அர்த்தம். அதனால தான் ஹிரண்யம், அது ஸ்வர்ண கர்ப்பான்னு சொல்லியாச்சு. ஆக ஸ்தூலமான இந்த உலகம் தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பவள், சூக்ஷ்மமான உலகத்திற்கும் காரணமாக இருப்பவள். அவளுடைய கர்ப்பத்திலே தான் இந்த எல்லாமே தோன்றியதுன்னு சொல்கிற மாதிரி. ஸ்தூல உலகம் தோன்றியது, சூக்ஷ்ம உலகம் தோன்றியது. ஸோ அப்படி அந்த ஹிரண்ய கர்ப்ப வடிவாகவும் இருக்கு. ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய அந்த சூக்ஷ்மாபிமானி, அதாவது வெஷ்டி சமஷ்டியில் இருக்க சூக்ஷ்மாபிமானி, அப்படிப்பட்ட அந்த ஈசனுடைய அம்சமாகவும் அவளுடைய வடிவமாக இருப்பவள் அம்பாள் தாங்கிற மாதிரி இங்கே ஸ்வர்ண கர்ப்பான்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்களான்னு தெரியல எனக்கு. விஸ்வகர்பான்னா ஓரளவு புரியும் நமக்கு. விஸ்வம்னா உலகம்னு தெரியும். உடனே வருது ஸ்வர்ண கர்ப்பான்னு. இப்போ ஸ்வர்ணம்னா தங்கம்னு அர்த்தம். ஸ்வர்ணம்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஸ்வர்ணமா? அது ஏன் ஸ்வர்ணம்னா, சூக்ஷ்மமான உலகத்தை ஏன் ஸ்வர்ணம்னு சொல்கிறாங்கன்னா, அது ஜொலிக்கு தான் இன்னும் பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்வர்ணம்னு அப்படிப்பட்ட அந்த உலகம், சூக்ஷ்மமான உலகம் கூட அவள்கிட்ட தான் தோன்றியது. அதுக்கெல்லாம் கூட பிறப்பிடமாக இருக்கா, அது கூட தன்னோட கர்ப்பத்தை தரிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸ்வர்ண கர்ப்பா அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வகர்பா, ஸ்வர்ண கர்ப்பா. அப்புறம் அவரதா. அவரதான்னு அதை படிக்கணும். அதுக்கு என்ன பொருள் கேட்டால், அவரதா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். அது அவரதாங்கிறத எப்படி பிரிக்கணும்? அவரதா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கணும். அவரனா யாரு, அவரஹானா யாருன்னு கேட்டால், ரொம்ப தாழ்ந்தவர்கள், அதாவது நேர்மையற்றவர்கள், கொடூரமானவர்கள், கொடியவர்கள், அவருடைய அவரஹான்னு சொல்லலாம். அதாவது மனித குலத்திலே ரொம்ப தாழ்ந்தவர்கள், இழிப்பிறர்கள் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் அவரஹான்னு சொல்லுவோம். தான் சொன்னால் அப்படிப்பட்டவர்களை தண்டிக்கக்கூடியவர்கள். இங்கே தாங்கிறது தண்டனங்களுக்கு பொருள். பக்தர்களை காக்கக்கூடியவள், அவளுக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடியவள். வரதானா அதான் மீனிங். அங்கே வரதானா எல்லாவற்றையும் அருளக்கூடியவள், வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் வரதா. ஆனா இங்க என்ன பொருள்? அவரதா.
ஆனால் அந்த கொடியவர்களை, கீழானவர்களை தண்டிக்கக்கூடியவள். ஸோ அம்பாள் தான் ரெண்டுமா இருக்கா. அந்த தேவி மகாத்மியம் பூரா தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த அரக்கர்களை எல்லாம் வதம் செய்தார், தண்டிக்கக்கூடியவை. அவங்க பொல்லாதவர். எதற்காக அதை செஞ்சால் நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், தேவர்களை, நல்லவர்களை, சத்துவமானவர்களை காப்பாற்ற வேண்டும். ஸோ அப்படி சத்துவமான நல்லவர்களை காப்பாற்றும் பொருட்டு அவள் வரதாவாகவே இருக்கா. அவளே கொடியவர்களை அழிக்கும் பொருட்டு, தண்டிக்கும் பொருட்டு அவரதாவாகவும் இருக்கா. ஸோ ரெண்டும் அவள் தான், அவரதா. ஆனால் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் தெரியல இல்லையா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப இதை கொஞ்சம் டச்லேயே இருந்து படித்து பார்க்கணும். ஸோ விஸ்வகர்பா, ஸ்வர்ணகர்பா, அவரதா. அவரதா கொடியவர்களை அடக்குபவளாக, தண்டிக்கக்கூடியவளாகவும் அம்பாள் தான் இருக்கா. அப்புறம் வாக் அதீஸ்வரி. வாக் நம்முடைய வாக்குக்கெல்லாம் அதீஸ்வரியா இருக்கா, அதுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படும். என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய அந்த சாக்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், வாக்கின் தேவதைகளாக வசினி அப்படின்னு 8 தேவதைகள் இருக்காங்க. வாக் தேவதைகள்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமே. நம்ம ஆரம்பத்தில் பார்த்து ஞாபகம் அவங்களுக்கு அம்பாள் அவளை பாட சொன்னாலும் வசினிங்கிற வாக் தேவதைகள். ஏன்னா அம்பாளுடைய இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டே அம்பாளுடைய பேர் அவங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ அவங்க தானே சரியாக எழுத முடியும். அம்பாளுடைய ஆக்ஞையின் பேர் அவங்க தான் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கொடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த வாக் தேவதைகளே கூட அம்பாளோட வடிவம் தான். ஆகவே தான் வாக் அதீஸ்வரின்னு அவளுக்கு வாக் அதீஸ்வரின்னு அவளுக்கு பேர். வாக்கிற்கே ஈஸ்வரியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறார் இந்த வையாசி. என்ன சொல்கிறாருன்னா, அவள் தான் பேச வைக்கிறாள். அந்த பேச்சு அடங்கிய இடத்தில் அந்த மௌனமான அந்த பரம்பொருளை அவள் தான் உணர வைக்கிறாள். ரெண்டும் அதான் செய்கிறாள். ஒரு அழகாக இருக்காங்க. ஸோ வாக் அதீஸ்வரினா அவள் பேச வைக்கிறாள். பேச்சு அடங்கும்போது தியானத்தில் அவளே வெளிப்படுகிறாள் அப்படின்னு சொல்றார். இப்போ என்ன சொல்றாருன்னா, இன்னொரு விஷயம், அதாவது நம்ம அறியாத பொருளை பற்றி நம்ம நினைக்கவே முடியாது இல்லையா, மனதால் நினைக்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும், சாஸ்திரம் என்ன செய்யணும்னா, ஒரு அறிந்த பொருளை முதல்ல நம்ம கொடுக்கும். இப்போ என்ன அர்த்தம், நிர்குணம் நிராகாரமாக இருக்கான்னு வச்சுக்கோமே, அம்பாள் சர்வசக்தி, ஆதி பராசக்தி, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கா. அவளுக்கு உண்மையிலே உருவம் கிடையாது, குறிகுணங்கள்னு சொல்ல முடியாது, மனதால் அவள் நினைக்கவே முடியாது இல்லையா. இப்போ என்ன செய்யுது சாஸ்திரம், ஒரு அழகான விக்கிரகமாக அம்பாளை கொடுக்குது, சௌந்தர்ய மூர்த்தியாக கொடுக்குது, அழகான அம்பாளை கொடுக்கும்போது அப்போ அதை நினைக்க முடியுது நம்மளால். அது எப்போ நினைக்க முடியும், அந்த அம்பாளையே வர்ணிக்கும் பொழுது, அவளுடைய அழக இல்லையா. அதாவது என்ன சொல்லுவாங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை, அல்லது பாதம் முதல் சிரசு வரை, இப்படி அழகா வர்ணிக்கும் பொழுது தான் அவளை நம்ம நினைக்க முடியும். ஸோ அப்படி வர்ணிக்கிறதுக்கு வாக்கு தானே முக்கியமாக இருக்கு. வர்ணிக்க 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 மனசால் நினைக்க முடியும். இப்போ நினைக்க 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 மனசில் பதியுது அவளுடைய உருவம். அப்புறம் அந்த மனசு அந்த உருவத்தை தியானிக்க 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 அவளே வெளிப்படுகிறாள். எப்படி வெளிப்படுகிறாள், முதல்ல உருவமாக வெளிப்பட்டான், அப்புறம் அவள் உண்மையான சொர்வத்தோடு வெளிப்படுகிறாள். ஸோ இந்த வாக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நேற்றுக்கு நம்ம படிச்சோம் இப்போ கைவிட நவநீதத்தில், அந்த வாக் பிரமாணம், அதாவது வேதங்கள் பிரமாணமாக சொல்லப்படுது. வேதம்னா எடுத்தது சப்தங்கள் தானே, வாக்கு தான் பிரமாணம், மகா வாக்கியங்கள். ஸோ அந்த வாக்குக்கு அதீஸ்வரியா இருக்கான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த வாக்குனால தான் அவளுடைய அழகை, அவளுடைய மேன்மையை, குணாதிசயங்களை வர்ணிக்க முடியும். அதனால மனசை அவளை பதிக்க முடியும். அப்புறம் தியானம் பண்ண அவளே ஆவிர்வாகமாய். ஸோ ஸ்ரவண மரணத்துக்கு காரணம் அவள் தான் இருக்கா. ஏன்னா வாக்கு தான் ஸ்ரவணத்துக்கு முக்கியமாக இருக்கு. அப்புறம் அது மரணம் செய்யறதுக்கு வாக்கு தான் உதவியாக இருக்கு. அப்படி ஸ்ரவண மரணம் செஞ்சதை தியானத்தில் அவள் தியானம் பண்ணும் பொழுது அவள் வெளிப்படுகிறாள். அது அடுத்த நாமம் சொல்லுதோம். ஸோ வாக் அதீஸ்வரி, அப்புறம் தியான கம்யா, தியானத்தால் அடையத்தக்கவள்.
எப்படி அவளை தியானத்தால் அடையிறது அப்படின்னு கேட்டால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே சொல்லியிருக்காரு. இது யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவளை எப்படி அடையலாம் அப்படின்னு கேட்டால் 8 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டாங்க யோகம்னு சொல்லிட்டு யமா, நியமா, ஆசன, பிராணாயாமா, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உரையாசிரியர் சொல்லி ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல்ல யமா அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது கர்மேந்திரியங்களோட நிகிரகம். கர்மேந்திரியங்களை முதல்ல வசப்படுத்தணும். கர்மேந்திரியம் அந்த கை கால் அதெல்லாம் சேட்டை பண்ணாமல் இருக்கணும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. திருடக்கூடாது, அதெல்லாம் வருது. சும்மா தேவையில்லாதான் சேகரித்து வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் யமான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நியமங்கள் தான் ஞானேந்திரியங்களோட நிகிரகம் சொல்கிறார். அதை கொஞ்சம் வசப்படுத்தணும் அப்படிங்கிறார். அதுவும் சொல்லப்பட்டு யோக சாஸ்திரத்தில் விரிவாக பார்க்கலாம். யமனியமங்களுக்கு அப்புறம் ஆசனம், போஸ்டர், சரியாக உட்காரணும். ஏன்னா உடம்பு சரியாக உட்கார்ந்தா மனசும் ஒரு நிலைப்படுங்கிற மாதிரி ஆசனம். அப்புறம் பிராணனை நம்ம சீர்படுத்த மனம் அடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. பிரத்யாகாரம் என்ன சொன்னால், வெளியில் போகிற மனதை வெளியில் போக விடாமல் உள்முகப்படுத்தணும். அது பிரத்யாகாரம். அப்புறம் என்ன சொன்னால், தாரணை என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு வழியாக ஒரு முறையை அனுசரித்து திரும்ப திரும்ப அம்பாளுமே மனசை வச்சுருக்க நம்ம முயற்சி செய்யணும். மனம் அப்படி அடங்காது இல்லை, அங்கே இங்கே ஓடிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன செய்யணும், அம்பாள் நாமத்தை சொல்லலாம், அவளுடைய அந்த மகிமைகளை, அவளுடைய சரிதரங்களை பற்றி கேட்கலாம், சொல்லலாம், அவளை வழிபாடு பூஜிக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப மனசை அம்பாள்கிட்டே கொண்டு வரணும். இது தாரணை. ஆனால் தியானம் என்னன்னு கேட்டால், இந்த தாரணையில் பல வழிகளை நம்ம முயற்சிக்கிறோம். அவளை புகழை பாடுறோம், அவளோட குணங்களை புகழ்ந்து தள்ளுறோம், பூஜனை பண்ணுறோம், இப்படி எல்லாம் செய்யலாம். அப்புறம் ஒரே ஒரு நாமத்தை, ஒரே ஒரு உருவத்தை எடுத்துட்டு தியானம் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுதுதான் மனம் நன்றாக குவிந்து அந்த மனதிலே அம்பாளுடைய உண்மையான சுரூபம் தோன்றும் சொல்றோம். ஸோ தியான கம்யா, தியானத்தால் அடையத்தக்கவள். ரொம்ப சூட்சமாக இருக்கா. அவளை முதல்ல அதீஸ்வரி, வாக்குனால திரும்ப திரும்ப அவளுடைய உருவத்தை, அவளுடைய மகிமையெல்லாம் உணர்ந்து சொல்ல 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 மனதில் பதியுது. அந்த மனசில் பதிஞ்ச பிறகு ஒரே மனதை அதை வைக்க 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 மனமானது குவிந்து அவளுடைய உண்மையான சுரூபம் வெளிப்படும். என்ன உண்மையான சுரூபம் வெளிப்படுறது என்னன்னு கேட்டால், அறிபவன் அறியப்படும் பொருள் எல்லாம் அற்று போய் ஒரே பொருளாய், அதற்கு ஆதாரமாக இருக்க ஒரே பொருளாய் தொடங்கும். அதுதான் அம்பாள். பேரறிவாக தொடங்கும். சிற்றறிவுன்னா சாதாரண அறிவு, உலகத்தை பற்றின அறிவு. அதில் அறிபவன் அறியப்படும் பொருளாக இருக்கு. ஆனால் தியானத்தில் மனசு குவிய குவிய குவியனா அறிபவன் அறியப்படும் பொருளாம் ஒன்றாகி பேரறிவாக சமையும். அப்படி பேரறிவு சொருபமான அம்பாளுக்குனால அந்த மாதிரி தியானத்தில் தான் அவள் வெளிப்படுகிறாள், அடையத்தக்கவளாக இருக்கிறாள். தியான கம்யா. வேற எப்படி அடைய முடியாதான்னு கேட்டால், வேற எப்படி அடையிறது? மற்றதெல்லாம் மனசை குவிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் மனம் குவிஞ்ச நிலையில் அறிபவன் அறியப்படும் அற்று போன இடத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமான பேரறிவாக தொடங்குகிறார். எப்படி சொல்லுங்க, அற்று போகுமா அப்படின்னு கேட்டால், அதுக்குதான் தியானம் அவ்வளோ கஷ்டங்கிறது. அதான் சொல்ல, தீர்க்க கால நைரந்தரிய, ரொம்ப காலமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், உற்சாகத்தோட, ஸ்ரத்தா பக்தியோட, அதில் ஒரு சிரத்தையோட. சத்கார அசேவிதகான்னு சொல்கிறார் திருடபூமி, பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். அப்போது தியானத்தினால அடையத்தக்கவளாக இருக்கா. அப்புறம் என்ன, தியான கம்யா அபரிச்சேத்யா. அப்படிதான் படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? பரிச்சேத்யான்னு படிச்சிடக்கூடாது, மீனியமாட அபரிச்சேத்யா. பரிச்சின்னம்னா என்னன்னு கேட்டால், ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை பரிச்சின்னம் சொல்லுவோம். இப்போது எப்படி அந்த ஒரு வரையறை எப்படி உண்டாகும்? அதாவது ஒரு தேசத்தால், தேசத்துவம் அம்பாள் இங்கே தான் இருக்கா
கோயிலில் மாத்திரம்தான் இருக்கா, மற்ற இடத்துல இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கான்னு அவளை குறிக்கிறோம். ஒரு காலத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சுபகாலமாக இருக்கிற உயர்ந்த காலத்தில் மட்டும்தான் இருக்கா. வரலட்சுமி விரதம் செய்கிறோம், அப்போ மாத்திரம் அம்பாள் நல்லா அபிபாகம். மற்ற நேரம்லாம் எங்கே போனானே தெரியுது. அப்படி கிடையாது. காலத்தால் அவளை குறிக்க முடியாது. இந்த காலத்தில் இருக்கா, அந்த காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மூணாவது வஸ்து, தேச கால வஸ்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளில் தான் இருக்கா, இந்த விக்கிரகத்தில் மாத்திரம்தான் இருக்கா, மற்ற இடங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அபரிச்சின்னா அப்படின்னு அர்த்தம். அபரிச்சேத்தியான்னு அப்படி எதனாலும் கொடுக்க முடியாது. இங்கும் இருக்கா, அங்கும் இருக்கா, எங்கும் இருக்கா. ஸோ தேசத்தால் அவளை ஒரு வரையறைக்கு உட்பட்டவளாக செய்ய முடியாது. அதே மாதிரி நான் நேற்று இருந்தால் இன்னைக்கு நாளைக்கு எப்பயும் இருப்பாள். அவள் இல்லாத காலமே கிடையாது. ஸோ காலத்தால் அவளை வரையறைக்கு உட்பட்டதாக செய்ய முடியாது, அவளை குறுக்க முடியாது. அதே மாதிரி வஸ்து, இந்த வஸ்து எல்லா வஸ்துவும் அவளை நீக்கமாக நினைஞ்சிருக்கு. ஸோ எந்த தேச கால வஸ்துவாலையும் அவளை ஒரு குறுக்கி அவளை வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டவளாக செய்ய முடியாது. ஷீ இஸ் லிமிட்லெஸ், என்லெஸ், ஷீ இஸ் ஆல் பர்வேடிங், எவ்ரி திங் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அபரிச்சது அவ்வளோ விஷயம் இருக்கு. எதனாலும் அவளை வரையறைக்கு உட்பட்டவளாக செய்ய முடியாது. அபரிச்சேத்யா, வரையறை இல்லாதவள். ஆனால் இதை எங்கும் என்றும் எல்லாமே இருப்பவள். ஆனாலும் தேசத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் குறுக்குதற்கு உட்படாதவளாக இருந்தாலும் தியானத்தில் எளிதில் அகப்படுவாள். அதான் மனசை ஒருமைப்படுத்தும் பொழுது மனம் அழியிற இடத்துல அகண்டாகாரமா எல்லையில்லாத அந்த வஸ்துவாக வெளிப்படுறாள். அங்க கூட எப்படி வெளிப்பட, இவள் எல்லை இல்லாதான் வெளிப்படுறாள். அது அகண்டாகாரம்பாங்க. அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அந்த வரைக்கு உட்பட்டது வரைக்கு உட்படாததுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒரு அகண்டாகாரம் இருக்கு. அதன் மூலமாக ஏகதேசம் அவளை உணர முடியும். அந்த தியானத்தால் தான் அவள் வெளிப்படுகிறாள். தியான கம்யா அபரிச்சேத்யா, எந்த வரையறைக்கும் உட்படாதவள் அம்பாள். அதை வகுத்து இப்படிதான் சொல்ல முடியாது. குணம் குறி அற்றவள்னால அவளை வாக்காலையும் சொல்ல முடியாது, மனதாலையும் எண்ண முடியாது. கற்பனைக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கா. ஆனால் அபரிச்சது அவ்வளோ பொருள் இருக்குது. ஞானதா, உண்மையான ஞானத்தை அழிப்பவளாக இருக்கிறார். நான் இந்த உடல் நினைச்சு இந்த உலகம் மெய் நினைக்கிறது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை போக்கி நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பவளாக ஞானதா. அவள் நல்லா வணங்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மையும் நம்ம கொடுப்பா, ஐஸ்வர்யங்களை கொடுப்பா. மறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பேருன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவள் கொடுப்பா. ஞானதா, ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். அது மாத்திரம் இல்லை, அவளே ஞான விக்கிரகா, ஞானத்தின் வடிவாகவே இருக்கக்கூடியவள். ஏன்னா அந்த ஞானத்துக்கும் அறிபவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால் ஞான ஸ்வரூபமாகவே இருக்கா. அம்பாள் வேற, ஞானம் வேற கிடையாது. அவள் ஞான வடிவினளாகவே இருக்கா, ஞான ஸ்வரூபமாகவே இருக்கா. அதான் ஞானாம்பாள்னு கும்பிட்றாங்க நிறைய இடத்துல இல்லையா? ஞானாம்பாள், யோகாம்பாள்னு ரமணாசிரமத்தில். அதுவே நீங்கள் தபோவனத்துக்கு போனீங்கன்னா ஞானாம்பாள் ஆயிடும் இல்லையா? அங்கே மாத்ருபூதேஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா ரமணாசிரமத்தில், அங்கே சிவன் லிங்கமாக இருக்கு இல்லையா? அது வந்து பகவானுடைய அம்மாவுடைய சமாதிக்கு மேலே வச்ச லிங்கம். அதுக்கு மாத்ருபூதேஸ்வரர்னு பேர். அது பக்கத்தில் ஒரு அம்பாள் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் இது நவராத்திரியெல்லாம் கொண்டாடுவாங்க. அவளுக்கு யோகா அம்பாள்னு பேர். ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஸ்ரீசக்கர வடிவத்தில், மேல் வடிவத்துக்கு பின்னாடி வச்சுருக்காங்க. அது ஸ்ரீசக்கர வடிவத்தில் இருக்கிற அம்பிகை யோகா அம்பாள் அங்கே இருக்கா. அதுவே நீங்கள் அப்படியே தப்போவனம் போனீங்கன்னு சொன்னால், திருக்கோயிலூர் பக்கம் போனீங்கன்னா அது ஒரு பேர் என்ன, ஞானானந்த சுவாமி, அவருடைய ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அங்கே எழுந்திருக்கா ஞானாம்பாள். ஸோ அது மட்டும் நிறைய இடத்துல தஞ்சாவூர்லாம் கூட சொல்லுவீங்க இல்லையா ஞானாம்பாள்னு சொல்லிட்டு. ஸோ ஞான விக்கிரகமாகவே இருக்கா, ஞான சுரூபமாகவே இருக்கா. இது என்ன விஷயம்னு கேட்டால் இப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பொருள் தான் இருக்குது, அதை பல வகையாக சொல்கிறாங்க.
ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருடைய மன இயல்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்களேன், நீங்கள் சைவங்கிற அந்த மதத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் சிவன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிவன்னா அப்படியே அந்தர்முகப்பட்டு எப்பயும் அதே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவன் சொல்கிறாங்க. மங்களகரமான மூர்த்தி அப்படின்னா சில பேருக்கு அப்படி தான் பிடிக்கும் கடவுளை. சில பேருக்கு தாயா கருணை மிக்கவளா அம்பாளை அப்படி தான் வணங்க முடியும். அப்போ அம்பாள்னு சொன்னால் தான் அவங்களுக்கு சரியாக அதை வந்து இது பண்ண முடியும், அவங்களால ஆராதிக்க முடியும். அதே மாதிரி தான் இது ராமர் கிருஷ்ணர் எல்லாமே அந்தந்த ஒரு குணாதிசயங்களோடு சொன்னால் தான் அவங்களுக்கு அது ரசிக்கிற மாதிரி. நாராயணன் எல்லாவற்றையும் காக்கக்கூடியவர், எல்லோருக்கும் அருள் செய்பவர் அப்படிலாம் சொன்னால் உடனே நமக்கு நல்லா இருக்கு. காக்கும் தெய்வமாக சொன்னால் நல்லா இருக்கு. அதே அழிக்கிற தெய்வமாக சொன்னால் நமக்கு பயங்கரமாக இருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு ஞான விக்கிரகா, அவள் ஞானமே வடிவானவள். இப்படி ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா அந்த ஃபெமினைன் ஜெண்டரை விளக்கிட்டு, ஜெண்டர் அதெல்லாம் விளக்கிட்டு, அப்புறம் அவளுக்கு சொல்லப்பட்ட கதைகள்லாம் விளக்கிட்டு, அவளுக்கு விசேஷித்து சொல்லப்படுற சில விஷயம் விளக்கிட்டு பார்த்தா பரபிரம்மம் தான் வேற என்னவா சொல்ல முடியும் அவளை. ஸோ பரபிரம்மத்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் மனதில் அவளை தியானம் பண்ணும்போது தான் வெவ்வேறு வடிவமாக வெவ்வேறு குணாதிசயங்களோட புராண கதைகளோட எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சுவையாக இருக்கு. மனசுக்கு ஈஸியாக அதை உள்வாங்கிக்க முடியும், மனசை அதில் வைக்க முடியும். சரி, மனசை எங்கே வைக்க முடியும்? ஒரு அருவம் குணம் குறிகளுக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்லி என்ன யோசிப்பீங்க? அருவம்னா எப்படி இருப்பார்? குணமும் கிடையாது, குறியும் கிடையாதுன்னா நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லவரா ஒன்றும் கெட்ட எப்படி இருக்க முடியும்? அப்புறம் ஒருத்தர் அதான் நம்ம கெமிஸ்ட்ரிலாம் படிப்போம் இல்லையா, கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் முடியும். கலர்லெஸ்னால் ஒரு நிறமும் கிடையாது, ஓடர்லெஸ் ஒரு இது மனமும் கிடையாது, அதுக்கு டேஸ்ட்லெஸ் அது ஒரு இது சுவையும் என்னது அது? இப்போ வாட்டர் நம்ம ஏதோ குடிக்கிற தண்ணீர் ஏதோ குடிக்காட்ட நமக்கு ரொம்ப கஷ்டமாக யோசிக்கிறது. ஒரு விஷயத்துக்கு நிறமும் இல்லை, சுவையும் இல்லை, மனமும் இல்லை, எப்படி இருக்க முடியும்? ஸோ அவளை சௌந்தரிய மூர்த்தியாக அழகாக கருணாம்பாளா சொல்லும்போது மனம் லைக்குது. ஸோ நம்மளுடைய மகான்களாக நமக்கு ரொம்ப சகாயம் பண்ணியிருக்காங்க. கருணையினால் அந்த நிர்குண நிராகாரத்தை ஒரு சகுணமாக்கி நமக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு பொருளாக கொடுத்துருக்காங்க. ஸோ we have to appreciate this. ஞான விக்கிரகமாக திகழ்கிறார். அடுத்த செய்தி. सर्व वेदांत संवेद्या सत्यानंद स्वरूपिणी लोपामुद्रार्चिता लीला कृत ब्रह्मांड मंडला सर्व वेदांत संवेद्या सत्यानंद स्वरूपिणी लोपामुद्रार्चिता लीला कृत ब्रह्मांड मंडला சர்வ வேதாந்த சம்வேத்யா, எல்லா வேதங்களாலும் உபநிடதங்களாலும் வேதாந்த நூல்களாலும் சம்வேத்யான்னா ஒரே விதமாக அறிவிக்கப்பட்டவள். என்ன அர்த்தம்? இந்த உபனிஷத்து தான் வேதாந்தம் சொல்லுவாங்க. வேதங்கள் 4 சொல்கிறாங்க இல்லையா, ருக்யஜு சாம அதர்வணம். அந்த வேதங்களில் அதோட முடிவாக விளங்கக்கூடியதான் உபநிடதம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது ஞானத்தோட எல்லையா அதை அருளியிருக்காங்க. உபனிஷத்துக்கள்னு நிறைய உபனிஷத்துக்கள் வேதாந்தம்னு சொல்லுவாங்க. ஞானத்தோட எல்லையாக அது ஒரு உச்சமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய உபனிஷத்துகள் இருக்குது, நிறைய வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள். அது எல்லாவற்றாலும் ஒரே படித்தாக அறிவிக்கப்பட்டவள அம்பாள் இருக்கா. என்ன அம்பாள் சொரூபத்தை தான் எல்லா வேதங்களும் சொல்லுது கடைசியில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு உபநிடதங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால் நமக்கு குழம்பிடுவோம் இல்லையா, என்னடா அது அங்கே அப்படி சொல்லியிருக்கீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லாமல் எல்லா வேதாந்த நூல்களும் உபநிடதங்களும்
ஒரே மாதிரியாக அவளை பற்றி தான் பேசியிருக்கின்றன, அவளை தான் அறிவித்திருக்கின்றன. எப்படி? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சச்சிதானந்த ஸ்வரூபிணி. அப்படி எல்லா வேத நூல்களாலும் உபனிஷத்துக்களாலும் ஒரே விதமாக சம்வேத்யா, ஒரே விதமாக அறிவிக்கப்பட்டவள். வேத்யா அப்படின்னா அறிவிக்கப்பட்டவள். அப்படின்னா அர்த்தம் எல்லா நூல்களும் படித்தா கடைசி என்ன அந்த நூல்களோட தாத்பரியம் கேட்டால் அம்பாளோட ஸ்வரூபத்தை தான் விளக்குது. எல்லா நூல்களும் பல வகையாக சொன்னால் கூட ஏகம் சத்து விப்ரா பகுதா வதந்தி. அறிஞர்கள் பல வகையாக சொல்லுவாங்களாம், ஆனால் சத்தியம் ஒன்று தான். அந்த சத்திய பொருளை தான் எல்லா நூலும் அறிவிக்குது. அந்த சத்திய பொருளாக அம்பாள் இருக்கா. சர்வ வேதாந்த சம்வேத்யா, எல்லா வேதாந்த நூல்களாலும் ஒரே விதமாக அறிவிக்கப்படுகிறார். எப்படி அறிவிக்குது? அது அடுத்த நாமத்தை சொல்றாங்க. எப்படி அறிவிக்குதுங்கிற சத்யானந்த ஸ்வரூபிணி. எப்படி இருக்கா? சத்யானந்த ஸ்வரூபிணியா இருக்கா. சத்தியம்னு அர்த்தம் எப்பொழுதும் அழியாத மாறாத விஷயத்த சத்தியம் சொல்லுவோம். முக்காலத்திலும் அழியாதத மாறாததான் சத்தியம் சொல்லுவோம். ஸோ அவள் மாத்திரம்தான் அப்படின்னா அந்த ஸ்வரூபம் மாத்திரம்தான் முக்காலத்துலேயும் மாறாது அழியாது. மற்ற எல்லா மாறுதலுக்கு உட்பட்டது தான் இல்லையா? மாறிட்டே இருக்கு, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஆனந்த ஸ்வரூபினி என்ன அர்த்தம்? எந்த துக்க கலப்பும் இல்லாத ஆனந்தம். மற்ற எல்லா விஷயங்களும் ஏதோ துக்கம் கலந்து தான் இருக்கு. ஆனால் அவளுடைய ஸ்வரூபத்தில் மாத்திரம்தான் எந்த துக்க கலப்பும் இல்லாத பேரானந்தம், எல்லையில்லாத ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபம். சத்யானந்த ஸ்வரூபினி அம்பாள். இது என்னன்னு கேட்டால் சத்தியம் வேற ஆனந்தம் வேறன்னு கிடையாது. அம்பாளே தான் சத்தியஸ்வரூபம், அம்பாளே தான் ஆனந்த ஸ்வரூபம். சத்யானந்த ஸ்வரூபிணி அம்பாள். அப்படி அவளை அப்படிதான் தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணணும். நாம இந்த உடல் மனதோடு கூடிய நாம அழிஞ்சு போயிடுவோம், ஏன்னா ஜீவனை அழிஞ்சு போயிடுவோம். ஆனால் நமக்குள்ள அம்பாள் இருக்காளே ஸ்வரூபமா, அவள் அழியாதவள். அதே மாதிரி இந்த ஜீவனா உடல் மனதோட நம்ம இந்த அனுபவங்களை அனுபவிக்கும் பொழுது சுகதுக்கம் மாறி மாறி வரும். துக்க கலப்பில்லாத சுகமே கிடையாது இந்த உலகத்தில். ஏன் தெரியுமா? சுகமே துக்கமாக மாறும். அளவுக்கு மிஞ்சால் அமிர்தமும் நஞ்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அல்வா, அல்வா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அல்வா சாப்பிட ஆரம்பிச்சு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 1 கிலோ அல்வாவை உள்ள முடிஞ்சு. திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும். 1 கிலோ அல்வா உள்ள முடிஞ்சு என்ன ஆகும்? 4 நாளைக்கு அப்புறம் வெளியே வர துக்கம்லாம் கிடையாது இல்லையா? எல்லாம் நீர் சத்தும் போய் கிடப்போம். ஸோ சுகம் எது நினைக்கிறோமோ அந்த சுகம் இன்னும் இன்னும் இன்னொரு அனுபவிக்கும் என்ன ஆகுதோ அதுவே துக்கமாக. இன்பத்திலே இருக்கிற துன்பத்தின் வித்து. யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த புலன்கள் இருக்கே அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு மேலே அதை ஈடுபடுத்தணும்னா அந்த புலன்களே நாசமாக போயிடும். தேய்ந்து போகிறது மாத்திரம் இல்லை, நாசமாக போயிடும். எனக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது சொல்லி இப்போ பாரு இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எதையாவது கண் என்ன எப்படி போயிடும். 1.5 கண்ணா என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, பயமாக தான் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் காதில் இது போட்டாங்க. இப்போ ப்ளூடூத், இந்த ப்ளூடூத் சொல்ல அந்த இது யாரை பார்த்தாலும் இப்படி தலையை அடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க, ஏதோ கேட்டே இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் போட்டாங்க. அது டம்மு டம்மு நான் பக்கத்துலேயே போய் அடிக்குது. இப்படி தள்ளி இருந்து கேட்டாலாவது இங்கேருந்து இங்கே போகணுமே, அது அதுக்குள்ளேயே போட்டாச்சு. அது இயர் ட்ரம்மை போய் அடி அடியும் அடிச்சுட்டே இருக்கு. என்ன கிழிஞ்சு போய் என்ன ஆகுதோ அந்த இயர். இந்த ஆப்தமாலஜிஸ்ட், கண்ணுக்கு உண்டான அந்த டாக்டர்ஸ், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் ரொம்ப யோகம் தான். 75% 90% எல்லாரும் செவிடர்களாகவும் குழந்தைகளாகவும் இருப்பாங்க. ஸோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. ஆக எல்லா அனுபவத்திலையும் எவ்வளோ அற்புதமான அனுபவமாக இருந்தாலும் அதில் துன்பம் இருக்கு. ஆனால் எந்த துன்ப கலப்பும் இல்லாத ஒரு பேரானந்தமான நிலை இருக்குன்னா அது ஸ்வரூபம் மாத்திரம். ஸ்வரூபமாக அந்த பரம்பொருள் மாத்திரம்தான். அந்த ஸ்வரூபமும் அம்பாள் இருக்கா. ஸோ சத்யானந்த ஸ்வரூபிணி. அப்போது அவளை எப்படி அடைய முடியும்னு கேட்டால், துக்கத்தை கொடுக்குற எல்லா அனுபவங்களையும் விட்டுட்டா அவள் இயற்கையாகவே துக்கமே இல்லாத ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறத நம்ம உணர முடியும் நமக்குள்ளே.
ஆனால் இந்த துக்கத்தை கொடுக்க அனுபவங்களே தோய்ந்து உழன்று கொண்டு துக்கத்தையே இல்லாத அந்த பரமானந்த அனுபவிக்கணும் எப்படி முடியும்? ஸோ அனுபவங்கள் எல்லாமே துக்கத்தை தான் கடைசி கொண்டு கொடுக்குதுன்னு சொன்னால் அனுபவங்களை விட்டாதான் அப்புறம் அந்த உயர்ந்த ஆனந்தத்தை அடைய முடியுங்கிறது தான் நியதி. இப்போ தியானத்தில் என்ன செய்கிறோம்? எல்லா அனுபவங்களையும் விட்டுறோம். கண்ணால் காணக்கூடிய விஷயங்கள், காதால் கூடிய விஷயங்கள், மனதால் எண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லாம் விட்ட பிறகு இதயத்திலேருந்து அப்படியே எல்லையில்லாத ஆனந்தமாக அவள் ஆவிர்வாகம் ஆகிறாள். சத்யானந்த ஸ்வரூபிணி. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல உட்காரணும். அதுவே நம்மளால முடியாது. குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து அவ்வளோ தியானம் பண்ணிட்டே இருக்குது. சரி, அதனால் சின்ன வயசுல ஆரம்பிக்கணுங்கிறாங்க. உட்கார முதல்ல பழகணும். அப்புறம் அசையாமல் உட்கார பழகணும். இன்னும் படிக்கும்போது இப்படி படித்து பழகிட்டோம் இல்லையா? ஆரம் செய்ய விரும்பு, ஆறு வெது சினம், வெளியாது வெது கடவு, ஈ வெது விளக்கு. அந்த உடம்பை பிடிச்சிட்டு அப்புறம் ஒன்றில் மறந்து போயிடும். ஆடினா ஆடி ஆடி பழக்கம். ஆடாமல் அசையாமல் உட்காரு. அப்படி உடம்பு அசையாமல் தான் மனம் அசையாமல் இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அசையாமல் இருக்க சான்ஸ் இருக்கு. உடம்பு அசைச்சது மனம் அசைஞ்சிட்டே இருக்கும். மனதை அசையாமல் பண்ணுறது எவ்வளோ பிரயத்னம். முடியும் நம்ம நினைக்கல இல்லை. ஏன்? தூக்கம் வந்துடும். ஏன்னா அப்படி பழகிருக்கோம். மனதை அசையாமல் தான் தூங்கி போகுது. நைட்டெலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, பகல் நல்லா தூக்கம் வருது. அப்புறம் சுவாமியோட கிளாஸ்னு ஆனந்தமாக தூக்கம் வருது. தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. என்னது யூத் கேம்ப்லையும் அப்படி தான் இருக்குது, தேவிஸ் கிளாஸ்லையும் அப்படி தான் இருக்குது, எங்கே போனால் அப்படி தான் இருக்குது. நம்மளோட பிராரப்தமோ என்னமோ தெரியல. ஸோ இப்படி வேணால் அறிவிக்கலாம். யாருக்காவது தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு இங்கே வாங்க சத்சங்கம், பெரிய கூட்டம் வந்துடும். அப்புறம் ஸோ அப்படி பழக்கி வச்சுருக்கோம் மனசை. என்ன செய்யுது? ஏன்னா அங்கே ஆனந்தம் கிடைக்குதுன்னா தூங்க போகிறோம் இல்லையா? சுவாமிஜி உங்களோட பேச்சு எனக்கு ஆனந்தமாக இருக்காது, தூக்கம் வருது. சத்யானந்த ஸ்வரூபினி, ஆனந்த ஸ்வரூபினியாக இதயத்தில் வெளிப்படுறா. அப்புறம் லோபா முத்ராச்சிதா, இங்கே அப்படி விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த நாமத்தில். லோபமுத்ராவாள் அர்ச்சிக்கப்படுபவளாக வழிபட பெற்றவளாக இருக்கிறாள். யார் இந்த லோபாமுத்ரா? நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. அகஸ்தியருடைய மனைவிக்கு லோபாமுத்ரான்னு பேர். நான் இந்த திருவிழா வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு ஆசிரமத்தை பார்ப்பேன். அதில் வெளியில் வெஸ்ட் அடிப்பார் லோபாமுத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லோபாமுத்ரான்னு யாருன்னா யோசிச்சுட்டே இருப்பேன். அகஸ்தியரோட மனைவி அப்படி யாரும் சொன்னாங்க எனக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்குன்னு கேட்டால், இந்த லோபாமுத்ரான்னு சொல்லக்கூடியவள் அகஸ்தியருடைய மனைவின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே அகஸ்தியர் தான் தன்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தி அமையணும்னு சொல்லிட்டு அவளை உண்டாக்கி ஒரு அரசன்ட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாராம். விதர்ப்ப நாட்டு அரசன்ட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி அப்புறம் திருமணம் செய்து கொண்டாராம். எப்படி நல்ல ஐடியா என்ன? எல்லா பசங்களும் ட்ரை பண்ணலாம். தனக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இதை கொடுத்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து, நம்ம கார் ஷாப்புக்கு காரோட வாங்க போன செய்வோம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு வேணுங்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் போது. அது அகத்தியரமான தவம் பண்ணுமா இருக்கும் ஃபர்ஸ்ட். அது மாத்திரம் இல்லையா, அவள் என்ன ஆனாலும் கேட்டால், அந்த லோபாமுத்ராங்கிறவ அவள் இந்த அம்பாளை உபாசனை பண்ணுற 12 ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் ஒருத்தியா திகழ்ந்தாளாம் லோபமுத்ராங்கிறவ. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு. இந்த சாக்தத்தில் இந்த அதாவது ஸ்ரீவித்யா மந்திரங்கள்ல ஹாதி வித்யைகள் ரொம்ப பெரிய வித்யை. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, சும்மா சொல்றேன் தெரிஞ்ச மாதிரி. அந்த ஹாதி வித்யா மந்திரத்தை ரிஷி அவதானம். ஸோ ஹாதி வித்யாங்கிற அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே கொடுத்துருக்காரு, அது நம்ம வெளில சொல்லக்கூட என்ன கொடுத்துருக்காரு. ஹாசா காலா ஹ்ரீம் ஹாசா காலா ஹ்ரீம் ஹாசா காலா ஹ்ரீம் சா காலா ஹ்ரீம் அப்படி ஏதோ கொடுத்து 15 அக்ஷரங்கள் கொண்டது ஹாதி வித்யான்னு சொல்லிட்டு. அந்த ஹாதி வித்யா அந்த மந்திரத்தை கொடுத்த ரிஷி அவதானம் லோபாமுத்ரான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த உத்தமியால் அந்த பக்தியால் பூஜிக்கப்பட்டவள், அதாவது லோபாமுத்ரா அர்ச்சிதா. அது மாத்திரம் இன்னொரு சுவையான கதையும் சொல்கிறேன். நம்ம லலிதா பிரிஷதியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த 300
நாமக்கல் அம்பாள் ரொம்ப உயர்ந்தது. அதை வந்து யார் யாருக்கு உபதேசிச்சாருன்னு பார்க்கும்போது ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசிச்சதா அது வந்து அது ஹயக்ரீவர், அதாவது கல்விக்கு அதிபதி ஹயக்ரீவர். ஹயக்ரீவம் உபாஸ் வகையெல்லாம் படித்தோம். அந்த ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு கொடுத்ததான். ஆனால் முதல்ல ஹயக்ரீவருக்கு ஒரே சந்தேகமான அகஸ்தியர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு தயங்கினார். அவர் இப்படி கதை வருது. அப்படி தயங்கும் பொழுது அம்பாளே தோண்டி சொன்னாலும் இல்லை இல்லை இல்லை, அகஸ்தியோட மனைவி என்னுடைய லோபாமுத்ரா என்னோட பெரிய பக்தையாகும், அகஸ்தியனுமே என்னுடைய பக்தன் தான், ஆகவே நீ தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாலும் லோபாமுத்ரா வச்சு தான் ரெக்கமெண்டேஷனே நடந்திருக்காங்க. அப்புறம் அவர் கொடுத்துருக்காரு. யார்? ஹயக்ரீவர் அந்த மந்திரத்தை இது அந்த இதெல்லாம் கிருஷ்ணதையை உபதேசிச்சிருக்கார் அகஸ்தியர். ஸோ அப்பேற்பட்ட பெருமை கொண்டவள் லோபாமுத்ரா. இன்ஃபேக்ட் அந்த லோபாமுத்ராவோட பேரை வச்சு தான் அந்த அந்த ஹாதி வித்யா அந்த மந்திரமே சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த லோபாமுத்ரா மந்திரம்னே அதாக இருக்கும். இப்போது சயின்டிஃபிக் வேர்ல்டில் கூட யாராவது ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பேர்லேயே அதை வச்சுருவாங்க. ராமன் சிசஸ் சிவி ராமன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி லோபாமுத்ரான்னு இதுக்கு பேர் தான். ஸோ அவ்வளோ உயர்ந்த லோபாமுத்ராவால் அர்ச்சிக்கப்பட்டவங்க. பாருங்கள் எவ்வளோ விஷயம் அது உள்ளேருந்து வருது. நம்ம இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இன்னமும் படிச்சுட்டே லோபா முத்ரா அர்ச்சிதா வேகமாக படித்து முடிச்சிடணும். நமக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும் தான். ஏன்னா அடுத்த வேலையை பார்க்க போகணுமே. ஸோ லோபா முத்ரா அர்ச்சிதா. அப்புறம் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா, ஒரே நாமம் அது. லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. பிரம்மாண்டம் அப்படின்னு தோணும், யூனிவர்ஸ். இந்த பிரம்மாண்டம் மண்டலானா அதை மாதிரி வரிசையாக எவ்வளவோ பிரம்மாண்டங்கள் இருக்கும். அதெல்லாம் லீலா விளையாட்டாக படைக்கக்கூடியவள், விளையாட்டவள் அப்படின்னு அனாயாசமா, நோ எஃபர்ட்லெஸ். அவ்வளோ நெற்றி புருவத்தோட ஒரு இதில் வந்து உலகம்லாம் தோன்றியிருக்கு அப்படின்னு படித்தோம் சௌந்தரிய லகரிலாம். ஸோ ஒரு விளையாட்டாக இந்த பிரம்மாண்டங்கள் மண்டலான வரிசைகளை அவள் தோற்றுவிக்கக்கூடியவள். அப்புறம் என்ன அர்த்தம்? விளையாட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு சந்தோஷத்துக்காக செய்கிறது தான் விளையாட்டு இல்லையா? ரொம்ப டென்ஷன் ஆகி செத்து போகிறாங்க மாதிரி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு எல்லாரும் ஹார்ட் அட்டாக். அது பேர் எப்படி விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. அது வார், இட் இஸ் நாட் அ ஸ்போர்ட். விளையாட்டு சந்தோஷம், அதுதான் விளையாட்டு இல்லையா? அது மாத்திரம் இல்லை, விளையாட்டு என்னன்னு கேட்டால் என்ன நடந்தாலும் ஃபைன் அதானே. ஸோ அம்பாளுக்கு என்ன விளையாட்டாக செஞ்சுதான் அவளுக்கு என்ன ஆனால் இங்கே பிரச்சனை இல்லை, அவளுக்கு நமக்கு தான் பிரச்சனை இல்லையா? ஸோ அவள் விளையாட்டாக அவ்வளோ அனாயாசமாக இந்த உலகத்தை பிரம்மாண்டத்துக்கு பல பிரம்மாண்டங்களை படைக்கக்கூடியவள். அதனால அவளுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. லீலா இன்னும் அர்த்தம்னு கேட்டால் ஏன் இப்படியெல்லாம் படைச்சா, ஏன் இவன் நடக்குன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் காரண காரியமே கிடையாது. இட்ஸ் ஃபன் ஃபார் ஃபன்னா அப்படின்னா அதுதான் அவள் விளையாட்டுன்னு அந்த லீலான்னு தான் ஜஸ்ட் ஃபார் ஹர். ஏங்கிற கேள்விக்கு இங்கே இடம் கிடையாது. அது அவளுடைய விருப்பம். அவள் தான் இங்கே எல்லாத்துக்கும் அதிபதி, ராஜேஸ்வரி. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கள் இவ்வளோ அவஸ்தைப்படுறோம்னா அது அவளுடைய விருப்பம் தானா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் அவங்களாம் சந்தோஷமா இருந்தாங்க, அதுவும் அவளுடைய விருப்பம் தான். இப்படி நினைக்க ஆரம்பிச்சு வச்சோம்னே மனம் சாந்தி அடையும். எல்லாமே அவளுடைய விருப்பம் தான் நினைச்சிட்டோம்னா மனம் சாந்தி அடைஞ்சிடும். அதை ஏற்றுக்க முடியாது. அது எப்படி? இது என்ன ஒரு சாடிஸ்டிக்கா இருக்கு, நாங்கெல்லாம் வருத்தப்படுறது அவளுக்கு இன்பமா? அது ஈகோயிஸ்டிக். அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம சிந்திக்கிறோம். நம்ம வேற பிளாட்ஃபார்மில் போயிட்டோம்னா எல்லாம் அவளோட விருப்பப்படினா எதுக்குமே அர்த்தம் கிடையாது. ஜாலி எல்லாம் இட் இஸ் ஆஸ் இட் இஸ். லீலை உலகுன்னு பாரதியார் சொல்கிறோம் புதிய ஆத்திச்சூட்டில். லீலை உலகுங்கிறோம். இந்த உலகமே லீலை தான். கிளிப்தன் என்ன அர்த்தம்? லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டல. கிளிப்தன் என்ன அர்த்தம்? கிளிப்தம்னா ஒரு முறையாக சீராக செவ்வனே செஞ்சிருக்காலும். விளையாட்டாக செய்ய சொல்லி ஏனோதாலும் செய்யலாம். அந்த பிரம்மாண்டத்தை ஒரு விளையாட்டாக செய்ய சொல்லி ஏனோதான் செய்யலாம். ரொம்ப அழகா, ரொம்ப சீரா, நேர்த்தியா எல்லாம் முறையா நடக்கிற மாதிரி செஞ்சிருக்காளாம். பாருங்களேன், இந்த கோள்கள்லாம் முறையா சுத்திட்டு வருது. சந்திரனும் முறையா சுத்திட்டு வரோம். ஏதாவது முறை வரி போச்சுன்னா அவங்க யோசிச்சுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா நம்ம பூமி சுத்திட்டே இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சுத்தலே தலை சுத்தான் சுத்திட்டே வருதான். சுத்தின்ண்டே தண்ணியை சுத்தின்ண்டே வருதான்.
அது மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு ஃபாஸ்ட்டாக நீ சுத்த போய் சுத்தான்னு சொன்னா அவன் யோசிச்சு பாருங்க, முடிஞ்சு போச்சு கதை, எல்லாரும் முடிஞ்சு போச்சு. நான் சுத்த மாட்டேன், லீவ். ஸோ அம்பாள் எல்லாத்தையும் ரொம்ப சரியாக, அதான் கிளிப்தம்னு சொன்னால் ஒரு முறையாக சரியாக இயங்குற மாதிரி இது ஒரு ஆர்டர்லினஸ் அதோடு படைச்சிருக்காங்க. ஸோ அப்படி விளையாட்டாக இந்த பிரம்மாண்ட மண்டலத்தை படைத்தவளாக அம்பாள் சொல்லப்படுறாள். அப்படி படைத்தாலுமே கிளிப்தம் சொன்னால் சீராக முறையாக நேர்த்தியாக படைச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சர்வ வேதாந்த சம்வேத்யா, எல்லா வேதங்களாலும் வேதாந்த நூல்களாலும் ஒரே விதமாக அறிவிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். எப்படி அறிவிச்சிருக்காங்க அவங்க? சத்யானந்த ஸ்வரூபிணி, அழியாத மாறாத பொருளாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறாள். லோபாமுத்ராட்சிதா, லோபமுத்ரா என்கின்ற அகத்தியரின் மனைவியால் போற்றி பூஜிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அந்த லோபாமுத்ரா தான் அந்த மந்திரத்தையும் கொடுத்ததுனால ஆதி வித்யா மந்திரத்தை கூட அவள் அப்படிப்பட்டவளால் வணங்கப்பட்டவளாக இருக்கிறாள். இந்த உலகத்தை லீலா வினோதமாக பிரம்மாண்டத்தை படைத்தவளாக அம்பாள் கருதப்படுகிறாள். இது நம்ம பாட்டுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம இப்படி கேட்டாலே புண்ணியம், பெரிய ஆனந்தம். அது சொன்னால் அதுவும் ஆனந்தம், அது சிந்திச்சா இன்னும் ஆனந்தம். ஆனந்தம் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டால், இப்போ ஒரு மண்ணால் ஒரு பாண்டம் செய்யணும் வச்சுக்கோங்க, ஒரு பானை செய்யணும் வச்சுக்கோங்க. அந்த மண் பானைக்கு மண்ணோட இயல்பு தான் இருக்க முடியும். வேற ஒரு, அதாவது பொண்ணோட இயல்பு இருக்க முடியுமா? மண்ணோட இயல்பு தான் இருக்க முடியும். ஏன்னா மண்ணால் ஆனது. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? விஸ்வ கர்ப்பான்னு சொன்னோம், ஹிரண்ய கர்ப்பான்னு சொன்னோம். இந்த சர்வ உலகம் ஸ்தூல சூக்ஷ்ம எல்லா உலகம் அவளோட கர்ப்பத்துலேருந்து வந்து சொன்னோம், அவளுக்குள்ளே தான் வந்துருக்குன்னு சொல்லுவோம். அவள் ஆனந்த சுரூபினின்னு சொல்லுவோம், அழியாத ஆனந்த சுரூபி சொல்லுவோம். இப்போ வெளியில் வந்த உலகம்னா எப்படி அதுக்கு வேறுமாறாக இருக்க முடியுமா? இங்கே எல்லாமே ஆனந்த சுரூபம் தான். பெரியவங்க சொல்கிறாங்க எல்லாமே ஆனந்தம், ஒன்றுமே கிடையாது. இங்கே துக்கமே கிடையாதான். ஆக்சுவலாக துக்க கலப்பே இருக்க முடியாதான். ஏன்னா மண்ணுனால வந்த மண்பாண்டம் எல்லாமே மண்ணுடைய குணத்தை சார்ந்து தான் இருக்கும், மனத்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அம்பாளுடைய உள்ளிருந்து வந்து இந்த உலகம் பிரம்மாண்டம் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? அவளுடைய சொரூபத்தை ஒத்து தான் இருக்க முடியும். இப்போ நாம எப்படி இருக்க முடியும்? நாம அவளுக்குள்ளே தான் வந்திருக்கோம். நம்மளும் ஆனந்த சுரூபமாக இருக்க முடியும். போங்க சுவாமிஜி, எங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவீங்க எல்லாம் ஆனந்தம் ஆனந்தம். நம்ம முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது. ஆனால் எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், எப்படி வேற எதுவாக இருக்க முடியும்? இந்த உலகமாகட்டும் இல்லை நாம ஆகட்டும் வேற எதுவாக இருக்க முடியும்? ஆனந்தமாக தான் இருக்க முடியும். அது எப்படின்னு நம்ம உணரணும், அதுதான் விஷயம். இப்போ துக்கமாக இருக்கேன்னா நம்ம வந்து நம்மளுடைய இயல்புக்கு புறம்பாக இருக்கும்னு அர்த்தம். துக்கம் வந்துச்சு என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம இயல்புக்கு புறம்பாக இருக்கும்னு அர்த்தம். உலகத்தை துக்கமயமாக பார்த்தோம்னா நம்ம ஏற்கு மாறாக பார்க்குறோன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இப்போ ஞானி எப்படி பார்க்குறான்னு கேட்டால் தண்ணியும் ஆனந்த சுரூபமாக பார்க்குறான், ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் பார்க்குறது இல்லை. அவன் தான் உண்மையாக தன்னுடைய சொரூபத்துக்கு ஒத்து இருக்கும். நாமெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம ஏருக்கு மாறாக வாழ்வோம்னு அர்த்தம். நம்மளுடைய உண்மையான சொரூபத்துக்கு புறம்பாக வாழ்வோம்னு அர்த்தம். அதுதான் ஆனந்த ஸ்வரூபிங்கிறது உண்மை அடையாளம். ஓம் தத் பிரம்மா.